வணக்கம். பிப்ரவரி 16ஆம் தேதிக்குண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ முதல்ல நிஃப்டி 50யோட 1 ஹவர் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கேப் டவுன், அந்த இடத்துல இருந்து மறுபடியும் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு டேவாக வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ சமீப நாட்களாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கேப் அப் ஆகுது, அப்படியே வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருது. அதே மாதிரி சில நாட்களில் வந்து கேப் டவுன் ஆகுது, ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து ட்ரேட் ஆகுது, அப்படியே வந்து முடிஞ்சிருது. ட்ரேடிங் டைமில் நமக்கு வந்து பெருசாக ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு சில பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சில ட்ரேட்லாம் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறீங்க. அது வந்து தப்பான ட்ரேடில் போய் வந்து மாட்டிக்கிட்டு லாஸ் வந்து ஹெவியாக வந்து வருது. இன்னும் ரொம்ப அதிபுத்திசாலித்தனமான சில வேலைகள்லாம் வந்து செய்கிறீங்க. அது என்ன அப்படின்னா 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கரெக்டாக வந்து கேப் அப் ஆச்சு அப்படின்னா புட் ஆப்ஷன் வாங்கிறது, அதே மாதிரி வந்து கேப் அப் ஆச்சு அப்படின்னா கால் ஆப்ஷன் வாங்கிறது. ஸோ இந்த மாதிரி வேலை செஞ்சாலும் லாஸ் வருது. அப்போ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் வந்து பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து சில நேரங்களில் இது மாதிரி கொஞ்சம் வயலண்ட்டான ஒரு மூவ் எல்லாம் வந்து கொடுக்கும். ஸோ இது மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அமைதியாக வந்து இருக்கணும். அதுதான் வந்து நாம் மார்க்கெட்டில் வந்து சஸ்டெயின் வந்து பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து ட்ரேடிங் கேபிட்டலை வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்து இறக்கிட்டு டிமேட் அக்கௌண்ட்டை ஜீரோ பண்ணிவிட்டு வந்து மறுபடியும் வந்து ஏதாவது வேலை செஞ்சு அந்த காசை கொண்டு வந்து மறுபடியும் டிமேட் அக்கௌண்ட் வந்து கொண்டு வர்ற மாதிரி இருக்கும். அதுக்கு கௌரவமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது மாதிரி ஒரு வாலட்டைலான ஒரு மூவ் வந்து ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அமைதியாக வந்து இருக்கணும். எடுத்த உடனே ட்ரேட் எடுக்கிறது, இல்லை தேவையில்லாமல் வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிற வேலையெல்லாம் வந்து செய்யாமல் இருந்தோம் அப்படின்னாலே தப்பான ட்ரேடில் நம்ம வந்து முழுசாக வந்து மாட்டாமல் இருப்போம். ஸோ அப்பப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாகவே வந்து இருந்தாலும் அப்பப்போ நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்குது, சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் கிடைக்குது. ஆனால் கம்பேரிட்டிவ்லி பயங்கரமான ஒரு மூவ் கொடுக்குற மாதிரி வந்து ஒரு 100% 200% மூவ் பண்ணுற மாதிரி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, அது எனக்கும் தெரியும். இருந்தாலும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ட்ரேடுக்குள்ளே வந்து போகாதீங்க. அப்படி போனீங்க அப்படின்னா அது லாஸ்ட்டில் தான் வந்து 90% வந்து முடியுது. ஸோ அதன் காரணமாக தான் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, ட்ரேட்ஸை வந்து ஹோல்டு பண்ணாதீங்க அப்படின்னு நாம் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறோம். ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. இப்போ 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இம்மீடியட் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு 25,400 380 இந்த ஏரியாவில் நமக்கு வந்து ஒரு இம்மீடியட் சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ அந்த லெவலை வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா அகெயின் இந்த இடம் நமக்கு வந்து ஒரு கேப் இருக்குது. பட்ஜெட் டே அன்றைக்கி நமக்கு வந்து ஒரு கேப் வந்து இதாச்சு இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதன் காரணமாக நமக்கு அந்த கேப்பையும் ஃபில் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு மூவ் மறுபடியும் வந்து வந்துச்சு அப்படின்னா அகெயின் இந்த 25,350 வந்து உடச்சிட்டு போகிறாங்க அப்படின்னா இந்த கேப்பை வந்து ஃபில் வந்து பண்ணுவாங்க. ஏற்கனவே நமக்கு வந்து ஏகப்பட்ட கேப்புகள் இருக்குது, அதையே வந்து ஃபில் பண்ணணும். இதில் இன்னொரு கேப் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த லைன் போயிட்டு மறுபடியும் வந்து இந்த லைனே வந்து கண்டினியூ ஆகலை, அது மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கேப் வந்து இருக்குது. ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் நம்மளை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பேஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டு வந்து போயிட்டே இருக்கிறாங்க. இது என்ன அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு பக்கமும் நம்மளை வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக ஒரு எலி வேலை வந்து வைக்கிற மாதிரி வந்து வச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கேப் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல புட் ஆப்ஷன் வந்து வாங்குவோம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து கேப் இருக்குது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், கால் ஆப்ஷன் வாங்குவோம். ஆனால் இந்த கேப் வந்து எப்போ வந்து ஃபில் ஆகும், இந்த கேப் வந்து எப்போ வந்து ஃபில் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது. ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அர்ஜென்ட்டாக நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்க ஆரம்பிப்போம். ஸோ இது மாதிரி வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கட் ஃபீலிங்கில் சில விஷயங்கள்லாம் வந்து செய்வோம். ஆனால் அப்படிலாம் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகாது. அதனால் வந்து ஸோ இந்த கேப்பை வச்சு யாரும் பெருசாக வந்து ட்ரேடை வந்து இனிஷியேட் வந்து பண்ணாதீங்க. அது இந்த கேப் வந்து நாளைக்கே ஃபில் ஆகலாம், நாளைக்கு கழிச்சு வந்து ஃபில் ஆகலாம், அடுத்த வாரம் ஃபில் ஆகலாம், அடுத்த மாதம் ஃபில் ஆகலாம், அல்லது சில கேப்புகள் வந்து ஃபில்லே ஆகாதெல்லாம் வந்து இருக்குது. வீக்லி சார்ட்டெல்லாம் வந்து எடுத்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து நிறைய கேப்புகள் இருக்குது. நியர்லி ஒரு 9,000 12,000 கிட்டலாம் வந்து நிறைய கேப்பெல்லாம் வந்து இருக்குது. ஸோ அந்த கேப்பெல்லாம் வந்து எப்போல்லாம் மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் வந்து போகுதோ அந்த கேப்பில் வந்து நெக்ஸ்ட் வந்து அந்த கேப் தான் வந்து ஃபில் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சோஷியல் மீடியா வந்து அடிச்சு விடுவாங்க. ஸோ அதனால் வந்து கேப்பை வச்சு எந்த விதமான ஒரு முடிவுக்கு வந்து வராதிங்க. அது எப்போ அப்படிங்கிறத வந்து யாராலையும் வந்து கெஸ்ஸே வந்து பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேப் வச்சு யாரும் வந்து ஒரு ட்ரேட் வந்து டிசைட் வந்து பண்ணாதீங்க. அது தவறாக தான் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ நாம் அனாலிசிஸ் வந்து பண்ணுறோம், ஆனால் வந்து நிறைய அந்த கேப் அப் கேப் டவுன் வந்து போகிறதுனால வந்து கரெக்டாக வந்து அந்த எக்ஸாக்ட்லி வந்து மார்க்கெட்டோட அந்த மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து இருங்க. ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து இமீடியட் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து 25,400 இருக்குது. ஸோ அதை வந்து உடைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கேப் வந்து ஃபில் ஆகும். அப்போ ஒரு 25,100லேருந்து 25,000 வரைக்கும் வந்து நமக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் ஒரு டவுன் சைட் மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு நமக்கு இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து 25,600. ஸோ அதை உடைச்சாங்க அப்படின்னா மறுபடியும் இந்த கேப் இருக்குது, நேரில் ஒரு 200 பாயிண்ட் வந்து ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பையும் வந்து ஃபில் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து திருப்பி விடுறதுக்கு ஹெவியாக வந்து சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து ரொம்ப அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுக்கு வந்து வராதிங்க. இன்ட்ராடேயில் சும்மா நமக்கு வந்து ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் வந்து கிடச்சிது அப்படின்னா அதில் வந்து முடிச்சுட்டு வந்து வெளியே வர்றதுக்கு தான் நம்ம வந்து ட்ரை பண்ணணும். இந்த கேப்பெல்லாம் பெருசாக வந்து ஹெய்ம் வந்து பண்ணாதீங்க, அது ரிஸ்க்காக வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 50 மினிட் சார்ட்டு. ஸோ இன்கேஸ் நமக்கு வந்து 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டாகவே வந்து ஓப்பன் ஆகுது நாளை அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கலாம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சமாக வந்து கீழே இறங்கி மறுபடியும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி போயிட்டு இந்த இடத்துல ஒரு ரெசன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ரெசன்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கலாம். ஸோ இது வந்து ஒரு சினாரியோ. இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவான இருக்குது, நெகட்டிவாக போக போகுது அப்படிங்கன்னா இப்படி வந்து மார்க்கெட் வந்து பிரிண்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி மறுபடியும் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படி போயிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்குறது. அப்படி இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஓப்பன் ஆகிறதே வந்து பார்த்திங்கன்னா 25,500 கிட்ட வந்து ஓப்பன் ஆகிட்டு அந்த இடத்துல இருந்து கூட வந்து இப்படி வந்து கீழே வந்து இறங்கலாம். இன்கேஸ் நமக்கு வந்து மேலே இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு கூட இந்த இடத்துல இருந்தும் கீழே வந்து இறங்கலாம். நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கலாம், இந்த ரேஞ்சிலேருந்து ஒரு 25,600லேருந்து 25,400 இதுக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகும். ஸோ நம்மளை வந்து மேலே போகிற மாதிரியும் வந்து காமிப்பாங்க, கீழே போகிற மாதிரியும் வந்து காமிப்பாங்க. ஆனால் ஃபைனலாக இந்த 25,400 வந்து வால்யூமோட உடச்சாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு டவுன் சைடு வந்து ஓப்பன் ஆகும். அதே மாதிரி இந்த 25,600 உடச்சாங்க அப்படின்னா நல்ல வால்யூமோட அடுத்து ஒரு 25,700 பக்கம் வந்து ஓப்பன் ஆகும். ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துலலாம் நம்மளை வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக மேலே போகிற மாதிரி வந்து போவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல கீழே இறங்குற மாதிரி இறங்குவாங்க. அந்த இடத்துல நம்ம வந்து வால்யூமோட சப்போர்ட் வந்து எடுத்துக்கணும். வால்யூம் நம்மளை வந்து கரெக்டாக வந்து விசிபிள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த மூவ் யூஸ் பண்ணி நம்ம வந்து உள்ளே போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா அமைதியாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ட்ராப் பண்ணுற ஏரியா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 25,600, அதே மாதிரி 25,400, அதே மாதிரி ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் இந்த இடம் பயங்கரமாக வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதை நல்லா வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. 25,600 உடச்சாதான் இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணணும். அதே மாதிரி இந்த 25,400 இந்த உடச்சா தான் இந்த இடத்துல இருக்கிற அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ முக்கியமான லெவல் அப்படிங்கிறது 25,600லேருந்து 25,400 வந்து இருக்குது. அதை நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஃபர்தர் 25,600 உடச்சதுக்கப்புறம் ஒரு 25,800 வரைக்கும் வந்து மூவ் ஆகும். அதே மாதிரி இந்த 25,400 உடச்சதுக்கப்புறம் நல்ல வால்யூமோட ஒரு 25,200 250 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது சினாரியோ வந்து மாறப்போகுது, வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 எந்த ஒரு சப்போர்ட்டுக்கும் வந்து அடங்க மாட்டேங்குது. இந்த ஊரில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த பெரியவங்கள்லாம் அப்பா அம்மா பேச்சை கேட்கல அப்படின்னா யாருன்னா ஊரில் இருக்கிற பெரியவங்க பேச்சை கேட்கணும் அப்படின்ட்டு ஏன்னா பெரியவங்க யாரும் புத்திமதி சொல்லுவாங்க. ஆனால் நிஃப்டி 50 வந்து யாரோட புத்திமதியும் கேட்குற மாதிரி வந்து ஐடியாவே இல்லை, அப்படி வந்து சுற்றிட்டு இருக்குது. ஸோ டெய்லி வந்து ஒரு ரெசன்ஸை உடைக்குது, ஒரு சப்போர்ட்டை உடைக்குது, மேலே போகுது, கீழே வருது, ரேஞ்ச் பவுண்ட் பண்ணுது, திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குது. அப்படி மாற்றி 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 பண்ணிகிட்ருக்கிறதுனால வந்து ஒரு ஃப்ளோவிலே வந்து நிஃப்டி 50 வந்து போக மாட்டேங்குது. பயங்கரமான ஒரு வாலட்டைலான மூவ் வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ இது ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சாலும் இதில் உள்ளே போயிட்டு வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்பி ஒரு ட்ரேட் வந்து எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மார்க்கெட்டு வந்து மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகுது, டவுன் ட்ரெண்ட் வருது, எல்லாம் நடக்குது. ஆனால் நாம் நம்பி ஒரு ட்ரேடை இனிஷியேட் பண்ண விட மாட்டேங்குது. ஸோ அதில் தான் வந்து பிரச்சனையாக வந்து இருக்குது. ஸோ அதனால தான் வந்து
இன்ட்ராடேயில் முடிஞ்ச அளவுக்கு என்ன கிடைக்குதோ அதோடு வந்து வெளியே வந்துடுங்க, யாரும் வந்து ஹோல்டு பண்ணாதீங்க அப்படின்ட்டு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அதை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் நம்ம வந்து 25,780 சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா 25,600 தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ அங்கேருந்து மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக கீழே இறங்கிட்டு மறுபடியும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்துட்டாங்க. மறுபடியும் அங்கே இடத்துல இருந்து மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 25,450 வரைக்கும் வந்துட்டு கீழே வந்துட்டாங்க. ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனலில் சொல்லியிருந்தோம் இல்லையா, யாரும் வந்து புட் ஆப்ஷன் சைடு வந்து போகாதீங்க ஓப்பன் பண்ண உடனே அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே கீழே ஒரு 50 பாயிண்ட் வந்து கீழே இறங்கிட்டு மறுபடியும் மேலே வந்தாங்க. மறுபடியும் கீழே இறக்குற மாதிரி எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து மேலே வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து ஒரு புட் ஆப்ஷன் போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லாஸ் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல ஓப்பனிங் ஹை இந்த இடத்துல இருக்குது, ஓப்பனிங் லோ வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த இடம் நமக்கு வந்து கட் பண்ணலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செல்லிங் வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு, ரிஜெக்ஷன்ஸ் வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு பாருங்கள் கரெக்டாக ஒரு 12:25க்கு. ஸோ நம்ம கான்செப்ட் படி இந்த ஓப்பனிங் ஹை வந்து பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல. இந்த இடத்துல இருந்து ஒரு நெகட்டிவான ஒரு மூவ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடம் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ட்ரெண்டு நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்படி தான் எவ்வளவு மார்க்கெட்டில் வாலடைலாக வந்து இருந்தாலும் நமக்குன்னு ஒரு கான்செப்டை உருவாக்கி வச்சுக்கிட்டு அதுபடி மூவ் பண்ணோம் அப்படின்னா நாம் ஒரு தவறான ட்ரேடில் வந்து மாட்டாமல் இருக்கிறதுக்கு வந்து வழிவகை செய்யும். அதுதான் நான் வந்து நம்ம வீடியோஸில் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 25,500 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 25,400 இருக்கலாம். 25,400 நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் வந்து பண்ணாங்க அப்படின்னா ஒரு 25,300 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 25,500 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 25,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மினிமம் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி லைட்டாக ஒரு கேப் டவுன் அப்படிங்கிறது நடந்தது. ஸோ நேர்லி நம்ம வந்து ஒரு 60,600 சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்ட்லி அந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ பெருசாக வந்து ஹோல்டு ஆகலை. அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே இறங்கி ஒரு 60,300 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த இடம் வரைக்கும் வந்திருந்தாங்க. எப்போது ஒரு 11:10க்கே வந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான். கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 3 மணி வரைக்குமே வந்து ரேஞ்ச் பவுண்டு தான். 3 மணிக்கிட்ட வந்து சின்னதாக ஒரு மூவ் வந்து டவுன் சைடு வந்து இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 60,300 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 60,000 வந்து இருக்கலாம். 60,000 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 59,800 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 60,300 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 60,500 வரைக்கும் வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நியர்லி நமக்கு வந்து ஒரு 1.25 வரைக்கும் வந்து ஒரு 200 பாயிண்ட்டுக்குள்ள வந்து சுற்றிட்டு இருந்தது. பெருசாக வந்து மூவ்மெண்ட் வந்து கிடையாது. யாரெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் சைடு புட் ஆப்ஷன் வந்து எடுத்துருப்பாங்களோ எல்லாத்துலேயும் அவங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் வந்து ஹிட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 82,800 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 82,400 இருக்கலாம். 82,400 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 82,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 82,800 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 83,000 83,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கேப் டவுன். ஸோ நியர்லி நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நியர்லி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நியர்லி ஒரு 150 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்து வருது. ஸோ இன்கேஸ் நமக்கு இந்த மூவ் வந்து கிடச்சிது அப்படின்னா அகெயின் ஒரு 13,850 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அகெயின் இந்த இடத்துல ஒரு டவுன் மூவ் வந்து வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு 13,600 இருக்குது. ஸோ அதை உடைச்சாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 13,450 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் படி. இன்கேஸ் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து மண்டே வந்து இருந்துச்சு அப்படின்னா 13,700 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 13,600 இருக்கலாம். 13,600 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 13,500 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 13,700 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 13,800 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.